இப்போ நிறைய யூடியூபர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் தான் சேவ் செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து பரவிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ட்விட்டரில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு சேவ் ஆனது ஜாக்லின் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகி போச்சு. என்னடா ஓட்டிங்கில் வந்து சௌந்தர்யா தான் இவ்வளோ தூரம் முன்னணியில் இருக்காங்க. யாருமே வந்து சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ் அப்படிங்கிற விஷயமா வந்து சொல்லலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ் செய்யப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அஃபீஷியலாகவே எப்போயுமே ஃபர்ஸ்ட்டு ட்வீட் போடுவார் இல்லையா? அவங்க ட்வீட்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க யாரும் போடல. இது வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் செய்தி தான். ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து எலிமினேஷன் ஆகிட்டா அப்படிங்கிறது எல்லாமே ரூமர் தான். எல்லா சேனலையும் ஜெஃப்ரி வெளியே போயிட்டான், ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர்த்த சேவ் பண்ணார். ஒரே தடவை அதுக்கு 3 பேர்த்த சேவ் பண்ணார். இந்த தடவை அதே மாதிரி தான் சேவ் பண்ணுவார். ஆனால் அஃபீஷியலாக ஃபஸ்ட் இடத்துல இருக்க நம்ம சவுண்டு தான். அதனால் சவுண்டு தான் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது சவுண்டுக்கு கைதட்டல் எப்படி வருது பார்த்தீங்கல்ல? அங்கே சவுண்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஆர்கானிக்காக உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதில் வந்து இவர் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் என்ன, சேவ் பண்ணாட்டில் என்ன, மக்கள் இடத்துல அவங்க தானே ஃபஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க தானே ஓட்டில் ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.